Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா கள்ளக்கடல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேரளாவுக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கேரளா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மற்றும் நாளை கள்ளக்கடல் நிகழ்வுக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கள்ளக்கடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த விதமான அறிகுறியும் இன்றி திடீரென கடல் சீற்றம் அடைவது கள்ளக்கடல் நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த சீயோட வேவ்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகும். ஓகேங்களா, இதை இங்கிலீஷ்ல வந்து ஸ்வெல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்வெல்லிங் ஆஃப் த வேவ்ஸ், அதுதான் வந்து ஸ்வெல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த கேரள பகுதிகளில் என்னன்னு சொல்றாங்கன்னா கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஒரு ஃபினாமினன் அப்படின்னா, நமக்கு வேவ்ஸ் அப்படிங்கிறது விண்டோட டைரக்ஷன்ல அப்படியே போகும். ஓகேங்களா, ஆனா இந்த ஸ்வெல் வேவ்ஸ் கள்ளக்கடல் அப்படிங்கிற அந்த நிகழ்வுல எனர்ஜி, அந்த வேவ்ஸோட எனர்ஜி அப்படிங்கிறது அடியிலிருந்து நமக்கு வரும். கடலுக்கு அடியிலிருந்து நமக்கு வந்து அலைகளோட அந்த உயரம் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி அதனுடைய ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து இந்த கள்ளக்கடல் நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் அந்த கள்ளக்கடல் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா, திருடனை போல சற்றும் எதிர்பாராத தருணத்தில் வருவதால் கேரள மக்கள் இதனை கள்ளக்கடல் என்று அழைக்கின்றனர் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதுதான் அந்த பெயர் காரணம் அப்படிங்கிறது. ஓகேவா, சோ கேரளா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மற்றும் நாளை கள்ளக்கடல் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளன. சோ இந்த ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சோ என்ன ஒரு பினாமினன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏப்ரல் 26 அப்ப சதர்ன் அட்லாண்டிக் ஓஷன், அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்க வந்து இந்த ஒரு பினாமினன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்வெல்லிங் ஆஃப் த வேவ்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. எனர்ஜி, கடல் கடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதிகமாகி நமக்கு அந்த வேவ்ஸ் அலைகளோட சீற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஒரு சீற்றம் அப்படிங்கிறது ஏப்ரல் 26 ஆரம்பிச்சிருந்தாலும் இந்திய கடல்களை நோக்கி சதர்ன் டிப் ஆஃப் இந்தியன் ஓஷன், சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா அங்க எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சனிக்கிழமை காலையில வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. May 3 அப்போ நமக்கு இந்தியாவில் அதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஒரு இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கேரளா மற்றும் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கடலோர மாநிலங்களுக்கு ஒரு அலர்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அலர்ட்டின் மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீனவர்கள்லாம் வந்து கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறத இந்த ஒரு 2 நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா கடல் பகுதிகளில் கரையோரங்களில் யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா கடலோட சீற்றம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா படகுகள் எல்லாம் ஒன்னோட ஒன்று பக்கத்திலே நிற்கும் இல்லையா, நமக்கு துறைமுகங்கள் எல்லாம் அந்த மாதிரி நிற்காம கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு கடல் சீற்றம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கனால நிறைய கடலுக்குள்ள போன பாதிப்புகள் ஏற்படும், ரெஸ்கியூ பண்றதெல்லாம் சிரமமாகும். இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் ஒரு அலர்ட் கொடுத்து மக்களை கடல் பகுதிகளுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ஸோ கள்ளக்கடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் பினாமினன் தான். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தொழில்நுட்ப பொருட்கள் இறக்குமதியில் சீனா ஆதிக்கம் அதிகரிப்பு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த மின்னணு தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார பொருட்களோட இறக்குமதி அப்படிங்கிறத பார்த்தோம்னா 7.4 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுல பார்த்தோம்னா இந்த 7.4 லட்சம் கோடியில அதிகமான கான்ட்ரிபியூஷன் எங்க இருந்து வருதுன்னா, ஹாங்காங் அண்ட் சைனால இருந்து தான் அதிகமான ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சைனா கிட்ட இருந்து அதிகமான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய சைனாக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது ஆகுது. ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நமக்கு தேவை, அடிப்படை தேவைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் இருக்கு. ஸோ இந்த அடிப்படை தேவைகளுக்கு நம்ம சைனா மேல ஒரு 50% வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலி ஒரு இம்பாக்டிங்கான விஷயமா தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அதன் இறக்குமதிக்கு ஹாங்காங் மற்றும் சீனாவை சார்ந்திருப்பது கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா போன்கள், வயர்லெஸ் சாதனங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய தொலைத்தொடர்பு சாதனங்களின் இறக்குமதி 30,000 கோடி ரூபாயாக உள்ளது. ஓகேங்களா, இதுல பாதிக்கும் மேற்பட்டது எங்க இருந்து வருதுன்னா சைனால இருந்து வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத முக்கியம், அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. நாட்டின் டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப இறையாண்மை பாதுகாப்பதற்கு சீனாவை சார்ந்திருக்கும் இறக்குமதி அளவு குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கண்ட்ரியோட டிஜிட்டல் அண்ட் அந்த டெக்னாலஜி சாவரன்
சாவரனிட்டி அப்படிங்கிறது வேணும்னா நம்மளோட இம்போர்ட் டிபெண்டன்ஸ் ஆன் சைனா அப்படிங்கிறது கம்மியாகணும். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேங்களா, சைனாவை சார்ந்து இருக்கக்கூடிய இறக்குமதிகளை நம்ம கம்மி பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாதான் நமக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். நமக்கு ஒரு சாவரனிட்டி வேணும். இந்த மாதிரியான பொருட்கள் தான் அடுத்து ஒரு 100 வருஷங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ல டாமினேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸா இருக்கும். அப்ப இந்தியா அதை நம்ம உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரியான பொருட்கள் மேல சைனாவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா, சோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்திருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏ அட்மிட் பண்ணலாம். தேங்க்யூ.